நம்ம ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பழைய பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தாலே பயமா இருக்கும். ரொம்ப வருஷமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போனது இல்ல. அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி நிறைய பேய் கதைகள் சொல்லுவாங்க. அர்ஜுன், ஒரு நாள் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருந்தது. பிரியா, பள்ளிக்கூட பக்கத்துல போகும்போதே எங்களுக்கு பயமா இருந்தாலும் ஏதோ ஒரு வேடிக்கையா இருந்துச்சு. பசங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போனாங்க. அங்கே நிசப்தம் தாண்டமாடிச்சு. சிலந்தி வலை எல்லா இடத்துலயும் படிஞ்சு கிடந்துச்சு. தூசி பறந்துச்சு. சோஃபியா எங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனாலும் பயத்தை மறைச்சுக்கிட்டு உள்ள போனோம். பசங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பந்து அவங்க பக்கத்துல வந்து விழுந்தது. அங்க யாரும் இல்ல. டியேகோ நாங்க பயந்து போய் அங்க இருந்து ஓடிடலாம்னு தயாரா இருந்தோம். அப்போ கரும்பலகையில ஏதோ எழுத்துக்கள் தோணுச்சு. பிரியா, வெளியே போங்க அப்படின்னு அந்த எழுத்துக்கள் எச்சரிச்சு. எங்களுக்கு பயமா இருந்துச்சு. என்ன பந்ததுன்னே தெரியல. திடீர்னு பள்ளிக்கூடத்தோட லைட் எல்லாம் அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சது. பசங்க எல்லாரும் பயந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்தாங்க. அடுத்த நாள் பசங்க அவங்க அனுபவத்தை ஊர்ல இருக்க ஒரு தாத்தா கிட்ட சொன்னாங்க. அந்த தாத்தாவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி நல்லா தெரியும். மிஸ்டர் தாம்சன், அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பழைய டைரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு தாத்தா சொன்னாரு. அந்த டைரியில பள்ளிக்கூடத்தோட ரகசியம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. பசங்க அந்த டைரியை தேடலாம்னு முடிவு பண்ணாங்க. மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த டைரியை தேடினாங்க. அந்த டைரி பள்ளிக்கூடோட பழைய நூலகத்துல இருந்துச்சு. அர்ஜுன் நாங்க அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். அந்த டைரியில பள்ளிக்கூடத்தோட பிரின்சிபால் தன்னோட வாழ்க்கைய பத்தி எழுதி வச்சிருந்தாரு. அவர் பள்ளிக்கூடத்துல நிறைய ரகசிய அறைகளை உருவாக்கி வச்சிருக்காருன்னு எழுதி வச்சிருந்தாரு. அர்ஜுன் பசங்க டைரியில இருந்த ரகசிய வழியை ஃபாலோ பண்ணி அந்த ரகசிய அறையை கண்டுபிடிச்சாங்க. அந்த அறை பள்ளிக்கூடத்தோட தரைக்கு கீழே இருந்துச்சு. பிரியா, அந்த அறைக்குள்ள ஒரு பழைய மேஜும் சில நாங்காலிகளும் இருந்துச்சு. மேஜு மேல் ஒரு பெரிய புத்தகம் இருந்துச்சு. பசங்க அந்த புத்தகம் எடுப்பாங்க. அந்த புத்தகத்துல பள்ளிக்கூடத்தோட வரலாறு பத்தி எழுதி வச்சிருந்தாங்க. பள்ளிக்கூடம் கட்டின இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு அப்புறம் அந்த இடத்தை பேய் பிடிச்சிருச்சுன்னு எழுதி வச்சிருந்தாங்க. சோஃபியா, அந்த புத்தகத்துல பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு எழுதி வச்சிருந்தாங்க. பசங்க அந்த வழியை ஃபாலோ பண்ணி பள்ளிக்கூடத்தை விட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. டியேகோ அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போகல. பள்ளிக்கூடத்தோட ரகசியம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல.